போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம். நாங்கள் இருந்துட்டு டிமோனை பிடிச்சி கிஸ் அடிச்சோட இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லே வழக்கப்போல ஸ்கூல்ல இவனுங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க. அப்போ டிமோனோ டீனு வரானுங்க. நாங்கள் இருந்துட்டு டிமோனை பார்த்துட்டு டிமோன் அப்படின்ட்டு ரொமான்டிக்காக பார்க்க, அப்போ ஜேம்ஸ் இருந்துட்டு டிமோன் மேலே நாங்கள் பிடிச்சி தள்ளி விட்டுடுவான். அதுங்க ரெண்டு மூளைக்க இவனுங்கெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்டா அப்படி பண்ணுற அப்படி ஜேம்ஸை பிடிச்சி திட்ட, இதெல்லாம் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு ரொம்ப டீஸ் பண்ணண்டா அப்படின்னு சொல்ல, இந்த நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவன் இருந்துக்கிட்டு டீன் மேலே தள்ளி விட்டுருவான் ஜேம்ஸை. ஜேம்ஸ் வந்துட்டு டீன் கண்ணை பார்க்க டீன் அங்கேருந்து நழுவி போக டிமோன் நினச்சி பிடிச்சி கத்தி விட்டான். இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டீனை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இங்கே இவனுங்கெல்லாம் இருந்துட்டு என்னடா ஜேம்ஸு குட்டி ஸ்மைல்லாம் இருக்கு, சிம்டம்ஸ்லாம் தெரியுதுப்பா அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. அடுத்த சீன்ல கிளாஸ் ரூமை தான் கட்டுறாங்க. அப்போ மியா வரா. நாங்கள் இருந்துட்டு எங்கடி மிக்க காணும், நீ மட்டும் வர, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தானே சுற்றிட்டு இருவீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, அவன் பின்னாடி வருவான் அப்படின்னு சொல்ல, கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நீ ஃபோன் அடிடா அப்படின்னு நாங்கள் இருந்துட்டு ஒரு பையன்கிட்ட சொல்ல, அவனும் ஃபோன் அடிக்கிறான். ஆனால் அந்த பையன் எடுக்கவே மாட்டான். என்னன்னே தெரில. அதுக்குள்ளே வாத்தியும் உள்ளே வந்துடுவாங்க. சரி அவன் வந்துட்டோம் அப்படின்ட்டு இவனுங்க யோசிச்சுட்டு உட்காந்துட்டு. அப்புறம் கிளாஸும் முடிஞ்சு எல்லாம் கலைஞ்சும் போயிட்டாங்க. மியா இருந்துட்டு ஏன் இந்த குரங்கு பையன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள நாங்கள் இருந்துட்டு மியாவை கூப்பிட்டு, நேத்தி அவன் கூட தான் இருந்தான், உனக்கே தெரியாதுன்ற என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா அவன் நேத்தி வித்தியாசமாக நடந்துக்கிட்டான், ஏதோ வளரிடலாம் இருந்தான், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு இவளும் ஃபோன் அடிச்சு பார்க்குறா. ஆனால் அவர் இங்கே போதே எடுக்கலை. அப்புறம் இவளு வந்துட்டு இங்கே பாரு என் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு நான் வெளில போய் அவனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாவும் இருந்துட்டு மிக்கு வீட்டில் போய் மேக் மேக் அப்படின்னு சொல்லி கத்த, அடி நான் இங்கே இருக்கா திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கடைக்கு போயிட்டு வரான். மிக்க இருந்துட்டு மியா பார்த்துட்டு எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, லூஸு எதுக்கு ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ எதுக்கு வந்த அதை மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி மிக்க சொல்ல, ஏன்டா அப்படி பண்ணுற, ஏன் 2 நாளாகவே இப்படி இருக்க லூசுத்தனமா அப்படின்னு சொல்லி கேட்க, அது மட்டும் இல்லாத பள்ளிக்கூடத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஃபோன் அடித்தாலும் பேச மாட்டேன், எடுத்து குரூப் சாட்லேயும் ஆளை காணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா எனக்கு இன்னைக்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சாத்தான் அப்படின்னு சொல்ல, என்னடா இதுவும் அவனுடைய பதில் அப்படின்னு சொல்ல, அப்புறம் நான் வேற என்ன சொல்லணும், உன்னால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லணுமா, என்னாலயா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி மிக்கி கேட்க, ஆமாம் நீ ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்துட்டு வாங்கிட்டு வந்ததை சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவளும் முழிச்சிட்டே இருக்க, என்னடி பசிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, யாருக்கு பசி, நான்லாம் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கேன் பிரியாணி அப்படின்னு சொல்ல, அவன் மூஞ்ச பார்த்தாலே தருத இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுக்குறான். மிக்க இருந்துட்டு மியாவை பார்த்துட்டு எனக்கு எரிச்சலும் கோவமாக இருந்துச்சு, அதனால தான் நான் இன்னைக்கு ஸ்கூலை ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படி என்னடா உனக்கு கோவம் எரிச்சலும் அப்படின்னு சொல்லி மியாவை கேட்க, அது தெரில இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி அதெல்லாம் விட இன்னைக்கு நீ ஸ்கூல் லீவ் போட்டால, வா நம்ம வெளில போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்ட்டு மிக்க இருந்துட்டு சிரிச்சுட்டு ஓகே சொல்லிட்டான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல அப்புறம் இதுங்க 2 மாலுக்கு போக அங்க இருந்துட்டு ஒரு கீ செயின் பாக்குறான். அழகா கியூட்டாவே இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கக்குள்ள மிக்க இருந்துட்டு இது உனக்கு பிடிச்சிருக்கா வாங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போக மிக்க இதை எடுத்து வச்சிட்டு இருப்பான். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நங்குக்கு ஒரு பொண்ணை பார்த்தாங்களே, அந்த பொண்ணு வந்துட்டு ஜோடியா வராங்க. அதை பார்த்துட்டு நம்ம மிக்க இருந்துட்டு மியாவை வந்து அவனை பார்க்க விடாம பண்ணுறதுக்குள்ள மியாவை பார்த்துட்டு நான் அந்த கிஃப்ட்டை போய் நான் வந்து கொடுக்க போறேன் ஏக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய், நீங்கள் தனியாக தானே வந்திருக்கீங்கன்னு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், உங்களை நாள் என்னைக்கு பார்த்தனோ அப்போலேருந்து இப்போ வரை ஒரே ஃபீலிங்காக தான் இருக்கு, ஐ திங்க் ஐ எம் ஃபாலிங் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் எடுத்து கொடுக்க, அப்போ நங்குக்கு பார்த்த பொண்ணு வந்துட்டு யார் இவங்க, உங்கள் ஃப்ரெண்டா ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இவனு வந்துட்டு முழிச்சுக்கிட்டே இவ வந்து என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு, இவளுக்கு நான் டியூட்டரிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யாருன்னு அந்த பையன் சொல்கிறான். அவள் தான் வந்து இவளோட லவ்வர் போல் இந்த மாதிரி அப்படின்னு சொல்ல, மியாவுக்கு ரொம்ப வருத்தமாகி அழுவ ஆரம்பிச்சிட்டான். உங்கள் பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை காலுக்கு கீழே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. மியா இருந்துட்டு அழுதுட்டே போக்கல பின்னாடியே மிக்க போயிட்டு இருக்கான். பின்னாடியே துரத்திக்கிட்டு, மியா நெல்லு வந்துட்டு நான் பேசணும் அப்படின்னு வர, நம்ம மிக்க இருந்துட்டு என்னடா பேசணும் ஃப்ராடு பையலே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்க, நம்ம மியா இருந்துட்டு இரு அவர் என்ன சொல்லலான்னு கேட்போம் அப்படின்னு சொல்ல, நம்ம மிக்க இருந்துட்டு அடங்கிட்டான். மியா என்னை மன்னிச்சிடு, நான் இந்த மாதிரி அவள் அப்ராடில் இருந்தா இப்போ தான் வந்தா, அதனால தான் இதை பற்றி உங்ககிட்ட நான் என்னட்டி ஒன்றும் சொல்ல முடியல, ஆனால் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், இழக்க விரும்பல, நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஃப்ராடு ஃப்ரெண்டாக இருக்கலாமா அவள் கேட்குறேன், இங்கே பாரு அவள் எப்படி ஃபீல் பண்ணுறா பாரு, அவளோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியுதாடா உனக்கு பொறுக்கி பயலே அப்படின்னு சொல்லி மிக்க அடிக்க போக்குள்ள மியா இருந்துட்டு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அவங்க பக்கமே திரும்பி பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேன்னு கிளம்பி போய்ட்றா. அர்ச்சையில் ஸ்கூல் கேடேன்னு தான் கட்டுறாங்க. மிக்க சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள மிக்க இருந்துக்கிட்டு, நீ என்ன திரும்பி அவனோட டியூஷனுக்கு போதான் போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை தெரில அப்படின்னு சொல்கிறா. மிக்க இருந்துட்டு சரி இந்தா அப்படின்ட்டு ஒரு நோட்ஸ் எழுதி கொடுக்குறான்.
என்னடா அவன் கூட ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு தான் எழுதி கொடுப்பேன் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அடைச்சி படிடி அப்படின்னு சொல்லி கொடுக்க, அப்போ அவன் வந்துட்டு எல்லாம் கடந்து போகும் அப்படின்னு எழுதி கொடுக்க இவளு பார்த்து சிரிக்கிறா. அந்த டைமில் இருந்துட்டு ஒன்ல கேங்கில் இருக்க மற்ற பசங்களாம் வந்து உட்கார, ஜேம்ஸ் இருந்துட்டு நான் தூரத்துலேருந்து பார்க்கல ஏதோ ஒரு கப்பல் உட்காந்துருக்காங்கன்னு நினச்சேன், கடைசியில் நீங்கள் தானா அப்படின்ட்டு ஜேம்ஸ் வந்துட்டு மியாவோட சாப்பாடு எடுத்து சாப்பிட, ஏன்டா அவளு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டா நாங்கள் சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம், அவளே பாவம் இந்தாடி ஏன் சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி மிக்க இருந்துட்டு மியாவுக்கு சாப்பாடு வைக்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீல நோட்டீஸ் போர்டில் ரிசல்ட் வந்திருக்கு, எக்ஸாம் ரிசல்ட்டு எல்லாம் பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் போகல எல்லாருமே பாஸ் ஆயிருக்காங்க. ஆனால் நங்கோட ரிசல்ட்டை காணும். எங்கடா அவன் ரிசல்ட்டை காணும் அப்படின்னு சொல்லி பார்க்க, இவன் 10வது ரேங்க் வாங்கி வச்சிருக்கான், மேலேயே பக்கத்தில் இல்லை கீழே பார்த்துருக்குங்க போல. 10வது ரேங்க் வாங்கிக்கிற ட்ரீட்டு முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக ட்ரீட்டு வைக்கிறேன் வந்துருங்க அப்படின்னு சொல்ல, மியா வந்துட்டு நான் வரல அப்படின்னு சொல்கிறா. ஏன்டி வரல, எல்லாம் ஒன்றா போய் சாப்பிட்டு வரல ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்ல, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே மியா வந்துட்டு டிமோன் அப்படின்னு சொல்ல, நங்க இருந்துட்டு எக்ஸைட்மெண்ட் ஆகி, டிமோன் பார்த்தியா நான் 10வது ரேங்க் வாங்கியிருக்கேன், நான் எல்லாம் ஒன்றால தான், சரி நான் இன்னைக்கு ட்ரீட் வைக்கிறேன் வந்துடு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்ல, நீ வந்துரு நானும் உனக்கு வைக்கிறேன் ட்ரீட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ல, டீனு யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சு நம்ம ஜேம்ஸ் கொஞ்சம் பார்க்க, அப்புறம் அவனும் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க எல்லாரும் வந்து பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. நம்ம படிக்காத பயபில் 10வது மார்க் எடுத்துட்டான் அப்படின்ட்டு எல்லாம் கத்தான். அப்போ நாங்கள் இருந்துட்டு இந்த மார்க் எடுத்ததுக்கு காரணம் ஒருத்தர் தான், அது யார் தெரியுமா, நம்ம டிமோன் தான். தேங்க்யூ டிமோன், முன்னாடி தான் நான் இந்த மாதிரி 10th மார்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல, டிமோன் வந்துட்டு சேச்சே அப்படிலாம் இல்லை, நான் உனக்கு சொல்லி கொடுத்தாலும் அந்த படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்ததெல்லாம் நீ தானே, உனக்கு தான் அது போய் சேரும் அப்படின்னு சொல்ல, ஓ இவனுக்கு பேசிக்கிறதுக்கு பார்த்து எல்லாம் பின்னாடி கத்திட்டு இருக்காங்க. அப்பமையா இருந்துட்டு, அதான் நீ இந்த மாதிரி பாஸ் ஆகிட்டல்ல, அதுவும் 10th மார்க்லாம் எடுத்திருக்க, இப்பயும் யூஎஸ்ஏ போய் படிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நாங்கள் இருந்துட்டு எங்கள் அப்பா புரிஞ்சுப்பாரு, நான் கேட்டால் அதான் மார்க் வாங்கிட்டேன்ல, இப்போ பார்த்துக்கலாம், உங்களை விட்டு நான் எப்படி போவேன், கண்டிப்பாக ஒன்லவ் கேங்கை பிரிய விட மாட்டேன், நம்ம எப்பயுமே ஃப்ரெண்டாக ஃபார்வராக இருப்போம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சேர்ஸ் அடிச்சுட்டு இப்போ எல்லாம் பேசி சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்த சீனில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகுமா வேற எங்கே போகுமான்னு ஒருத்தவங்க கேட்க, இல்லை வீட்டுக்கே போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்புறாங்க. மிக்க இருந்துட்டு மியோ ட்ரா பண்ணக்குள்ள, இங்கே பாரு நீ ஏன் இன்னைக்கு டல்லாக மூஞ்ச வச்சுருக்க, நாளைக்கு வரக்குள்ள நீ பழைய மியோவா வரணும். பழைய மியோவா அப்படின்னா என்னடா, நான் இன்னைக்கு என்ன எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, அடப்போடி பைத்தியக்காரி, இங்கே பாரு நாளைக்கு சிரிச்ச முகத்தோட ஸ்கூலுக்கு வா, இப்படி நீ இருக்க நல்லாவே இல்லை புரியுதா, எல்லாமே கடந்து போகும், இப்போ போயிட்டு நாளைக்கு வா நல்லா சிரிச்ச முகத்தோட அப்படின்னு சொல்ல, மியா இருந்துட்டு சந்தோஷமா அங்கேருந்து கிளம்பி போகிறான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் ஸ்கூலில் தான் கட்டாங்க. அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே போல் நங்க இருந்துட்டு ரெமோ படம் சிவகார்த்திகேயன் மாதிரி கையில் பொக்கை எடுத்துகிட்டு வர ஸ்கூலுக்கு. அப்போ நங்கோட ஃபேன்ஸ் எல்லாம் அவனுக்கு வந்து பூ கொடுத்து ஸ்டிக்கரை விட்டாங்க. அப்போ அந்த 3 குட்டிங்க இருக்குங்களா, அதுவும் வந்துட்டு நங்குக்கு பூவை கொடுக்க அவனும் வாங்கி வச்சுக்கிறான். இன்னைக்கு நம்ம இங்கே போகலாமா ரெஸ்டாரண்ட்டுக்கு, நான் வேணா புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுவா இன்னைக்கு நான் பிஸியாக இருப்பேனே அப்படின்னு சொல்ல, போடா எப்போ பார்த்தாலும் என்ன பிஸி கிசின்னு இருக்க, இப்போ வர போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, அந்த பக்கமாக டிமோன் போவான். டிமோனை பார்த்து நாங்கள் வந்துட்டு அட போங்கடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டிமோன் பக்கமாக போக, டிமோனை வந்துட்டு அப்பப்பா உனக்கு தான் ரொம்ப ஃபேன்ஸ் இப்போல, சட்டை ஃபுல்லு ஸ்டிக்கரு கை ஃபுல்லு பொக்கா அப்படின்னு சொல்லி டிமோன் கேட்க, அச்சோ உன் சட்டையில ஸ்டிக்கரையும் காணும் கையிலையும் பூவை காணும், ரொம்ப பாவம் பாணி அப்படின்னு சொல்ல, டிமோன் வந்துட்டு எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி இந்த பூவை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நங்க இருந்துட்டு டிமோன் கிட்ட கொடுக்க, டிமோன் வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை என் ஃபேன்ஸ்லாம் எனக்கு கொடுத்தாங்க, 2 கையிலையும் பொக்கையா இருக்கா, அதான் நீ இதை கொஞ்சம் வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க, சரி அப்படின்னு வாங்கிக்கிறான். இந்த பக்கமாக அவன் போனதுக்கப்புறம் நங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பூ நங்கு தானே கொடுத்தான் அப்படின்னு சொல்ல, நங்க இருந்துட்டு அவன் ஃபேன்ஸ் எல்லாம் கொடுத்தான், அவனாட்டி வச்சுக்க முடியாது என்கிட்ட கொடுத்தான் அப்படின்னு சொல்ல, அப்படியா, ஆனால் நான் அவன் காலைல ஒரு பொக்கே ஷாப்பில் இந்த பூவை வாங்கினதை பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு, அச்சோ நான் எதுவும் சொல்லப்பா அப்படின்னு அவனுக்கு 2 பேரும் ஓடி போயிடுறானுங்க. இங்கே டிமோன் முழிச்சிட்டு நிற்கிறான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் டிமோனோட கிளாஸில் அவன் உட்காந்துட்டு இருக்குள்ள டீன் இருந்துட்டு, டே பூலாம் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பொறுமையாக இருக்குடா, ஆனால் பாரு என் சட்டையில தான் ஒரு ஸ்டிக்கரையும் காணும், ஒரு பூவும் அவனும் கொடுக்கல அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற, இங்கே பாரு ஒரு சட்டையில் ஒரு ஹார்ட்டின் ஸ்டிக்கர் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற அப்படியா அப்படின்னு சொல்லி இவனும் பார்க்குறான். இது எப்படி வந்திருக்கும், யாருமே ஒட்டலையே வந்து அப்படின்னு சொல்ல, அப்போ சீக்கிரட்டாக யாரோ ஒட்டியிருக்காங்க, ஓப்போ நீனும் ஃபேமஸ் ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீனும் வந்துட்டு யார் அந்த அறிவாளி அப்படின்ட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். அப்போதான் ஜேம்ஸ் வந்து இவனை இடிச்சிருப்பான். அந்த கேப்பில் அந்த பையன் இருந்துக்கிட்டு இவனுக்கு தெரியாமல் இந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருப்பான். அதை நினச்சி பார்த்துட்டு இப்போ டீன்னு இருந்துட்டு இங்கே பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் ஸ்கூல் கேண்டீனை தான் கட்டாங்க. அப்போ கூட அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள நங்குக்கு தான் வந்து பூவை கொடுத்துட்டு எல்லாம் போவேன். மியா இருந்துட்டு அதை பார்த்துட்டு, எப்பா காசுக்கு பிடிச்ச கேடு தான், எல்லாம் வந்து பூவை தண்டமாக வாங்கி கொடுத்துங்க, அதுக்கு சாப்பிட்றதையாச்சும் தான் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்ல,
அப்போ ஜேம்ஸ் இருந்துட்டு, ஏன் உனக்கு பொறாமையா இருக்கா, உனக்கு யாரும் வாங்கி தரலன்னு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு வாங்கி தரலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மிக்க மட்டும் போய் கடைக்கு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஜூஸை வாங்கிட்டு வந்து கொடுக்க, அப்போ மியா இருந்துட்டு, இங்கே பாரு இந்த டேபிள்லே மிக்கு தான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, மிக்கு இருந்துட்டு, அப்புறம் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஒண்ணுமே பதில் சொல்லாம கிளம்பி போறா. மிக்க டல்லா இருக்கிறத பத்திர மத்தவங்களா இருந்துட்டு, ஏன்டா அவள்கிட்ட உன் லவ் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லடா நான் அவளை சீக்கிரட்டாவே லவ் பண்ணிக்கிறேன், என் லவ் ஏதோ சொல்லிட்டேன்னா என் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இழந்துரும்ல அப்படின்னு சொல்ல, இவன் அந்த பக்கம் நின்றுட்டு இவன் பேசுறத கேட்டுட்டே நின்றுட்டு இருப்பா. டக்குன்னு வந்து மிக்கு இருந்துட்டு மியாவை பார்க்க, மியாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நங்கையும் டிமோனையும் தான் காட்டுறாங்க. நங்கோட வீட்டில் நங்க இருந்துட்டு, அப்பாடா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுல அப்படின்னு சொல்ல, டிமோன் வந்துட்டு, டேய் இன்னைக்கும் உங்கள் அம்மா என்னை கூப்பிடல, நீங்கள் என்ன உதார் விட்டு என்னை கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்ல, என்ன இப்போ என்ன உங்கள் அம்மா என்ன வெளியே அமுச்சு விட்டாங்க எங்கள் அம்மா, அதெல்லாம் இல்லைல்ல நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, சரி அதை விடு, இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் என்னை ஒருத்தன் காப்பாற்றினான்னு சொன்னாங்க, அவன் கூட இருந்தால் அவன் கூட இருக்க மாதிரி அதே ஃபீலிங்காக இருக்குது, அவன் கூட எனக்கு ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி காட்ட, நங்க இருந்துட்டு ஷாக் ஆகிட்டு அவனை போய் கபோர்லேருந்து ஒரு பிரேஸ்லெட்டில் எடுத்து வரான். அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் கட்டாங்க. சின்ன வயசில் நம்ம டிமோனை போட்டு எல்லாம் அடிச்சிட்டு இருக்கக்குள்ள பிரேஸ்லெட் அருந்து விழுந்துடும். அப்போ நங்க வந்து அங்கே காப்பாற்றி இவனோட பிரேஸ்லெட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ வந்து உப்பு மூட்டைலாம் தூக்கிட்டு போவான் நங்க இருந்துட்டு நம்ம டிமோனை. அதை இப்போ நினச்சி பார்த்துட்டு, டே நீ தான் அவனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நங்க இருந்துட்டு டிமோனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நான் நினச்சி கூட பார்க்கல அது நீயா இருப்பேன்ட்டு அப்படின்னு சொல்ல, நானும் தான் அப்படின்னு சொல்லி இவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பாரு இந்த உலகம் ரவுண்டு தான், நம்ம சுற்றி சுற்றி வந்தாலும் மீட் பண்ணிக்க தான் போகிறோம், டெஸ்டினி இருந்தா அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு தட்டி கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு அங்கே சொல்ல, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல, அடைச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ டிமோனுக்கு ஃபோன் வரும், அவங்க அம்மா தான் வீட்டுக்கு வாப்பா அப்படின்ட்டு. டிமோன் வந்துச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இன்னொரு தட்டி கட்டி பிடிச்சிக்கனே அப்படின்னு சொல்ல, அடப்படா கட்டி எதுக்கு நீ போடுறன்னு எனக்கு தெரியும்டா பிளானு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான் டிமோனு. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் மியாவை மிக்கின்னு தான் காட்டுறாங்க. மிக்க இருந்துட்டு அந்த கிஃப்ட் வாங்கினால அந்த கீ செயினை கொடுக்கறதுக்காக மியாவை வர சொல்லியிருப்பான். இன்னைக்கு எல்லா லவர்ஸும் கிஃப்ட்டு கொடுத்துக்கிட்டாங்க, லவர்ஸ் மட்டும் கிஃப்ட் கொடுக்கல, ஃப்ரெண்டையும் லவ் பண்ணலாம்ல, அதனால உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு ஏதோ எதாச்சியா நீ கேட்டுட்ட, நான் உன்னை ரொம்ப சீக்கிரட்டாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் டைரெக்டாகவே சொல்லிடுறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்ப்பா லவ் பண்ணுறவங்க தான் அடுத்தவங்களுக்கு ஃப்ளோட் பண்ண எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஏன் பண்ணனா நீ ஹாப்பியாக இருப்பல்ல, நீ சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு போதும், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, மிக்க வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் மியாவும் இருந்துட்டு மிக்கோட கிஃப்ட்டை பார்த்துட்டு இருக்கக்குள்ள அவன் நோட்ஸ்லாம் எழுதி தருவான்ல, அதெல்லாம் அவள் பார்த்துட்டு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சுட்டே இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலராக நானும் வீடியோ போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் என்னாட்டையும் முடியல, ஹெவியான ஒர்க் ப்ரெஷரில். சரி நான் இனிமேட்டு ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். சரி நாளைக்கு பார்க்கலாம், டாட்டா.